ஜான் ஜெபராஜ் என்பவர் ஒரு அருமையான ஊழியக்காரர். அதற்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். நியாயமாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணமில்லாமல் குறை சொல்லக்கூடாது. யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஊழியக்காரரை குறை சொல்வது பெரிய சாபம் என்பது அநேகருக்கு தெரிந்தது, சிலருக்கு தெரியவில்லை. அவருடைய நியாயத்தை நான் இங்கே சொல்லுகிறேன். அவர் தன்னுடைய மனைவியை பிரிந்து விட்டார். அவர் தன்னுடைய மனைவியை பிரிந்துவிட்டு இன்னும் விவாகரத்து செய்யவில்லை. அப்படி விவாகரத்து செய்யாமல் வேறு ஒரு இளம் பெண்ணோட தனியாக லாட்ஜினுடைய பெட்ல உட்கார்ந்து கொண்டு அவர் அங்கே இருக்கிறார். அங்கேதான் போலீஸால பிடிக்கப்பட்டார். அதுவும் சாதாரண இடம் அல்ல. அது மூணாறில் உள்ள ஒரு ரிசார்ட். இது ஒரு நியாயமான ஒரு செயலா? ஒரு நல்ல மனிதன் செய்யக்கூடியதா? நல்ல மனிதன் மனைவியை விட்டு பிரிவானா என்பதே ஒரு கேள்வி. அடுத்தது, அப்படியே பிரிந்தாலும் அவர் ஏன் கொஞ்ச காலமாவது தனியாக இருக்கக்கூடாது? சிலர் மனைவியை பிரிந்து விடுகிறார்கள். அவர்கள் அதற்கு பிறகு திருமணம் செய்யாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் திருமணம் செய்கிறார்கள். ஆனால் விவாகரத்து கிடைத்த பிறகு அந்த ஒரு ஒழுங்குமுறை கூட இல்லாதவர் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு வழிகாட்டுகிறார். இவர்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு தூணாயிருக்கிறார் என்றால் கிறிஸ்தவம் என்ன பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. இந்த ஜான் ஜெபராஜை ஆதரித்து கொண்டு அவரை குறை சொன்னால் ஏதோ ஒரு பெரிய பாவம் என்பது போல அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. கிறிஸ்தவம் ஏன் இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறது? இது உண்மை கிறிஸ்தவமே அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இத்தகைய கிறிஸ்தவம் உண்மை கிறிஸ்தவமே கிடையாது. அது சரி, துவக்கத்திலே ஜான் ஜெபராஜ் ஒரு நல்ல ஊழியர் என்று சொன்னேனே, ஏன் சொன்னேன்? இன்றைக்கு இப்படிப்பட்டவர்கள் மனம் போல வாழ்கிறவர்கள், ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவத்திலே நல்ல ஊழியர்களாக கருதப்படுகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய பார்வையிலே அவர் அப்படி இருக்கிறார். அதைத்தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவிலே நான் சொல்ல வந்த கருத்து இதுதான். தொடர்ந்து மற்ற வீடியோக்களிலே நான் தருகிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.